ஃபினான்ஷியல் லைஃப் அப்படிங்கிறது ஒரு மூவி மாதிரிங்க. அந்த மூவில நம்மளாம் தான் ஹீரோஸ். அண்ட் ஒரு மூவிய எப்படி நம்ம ரேட் பண்ணுவோம்? 1 to 10, 1 being poor and 10 being excellent அப்படிங்கிற மாதிரி ஒரு மூவிய ரேட் பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரி நம்மளோட ஃபினான்ஷியல் லைஃப்ப பத்தி என்னைக்கா நம்ம ரேட்டிங் பண்ணியிருக்கோமா? 1 being poor and 10 being excellent அப்படிங்கிற அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம எப்பயாவது ஒரு ரேட்டிங் கொடுத்துருக்கோமா? அப்படி ரேட்டிங் கொடுக்கலன்னா நீங்க தயவு செய்து ரேட்டிங் கொடுங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, மூவி அண்டர் ப்ரொடக்ஷன் இருக்கும்போது ஏதாவது தவறுகள் நடந்துட்டு இருக்குன்னா கண்டிப்பா அந்த மூவியை சரி பண்ணிட்டு அதை வந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டா மாத்த முடியும். ஆனா அந்த மூவி ப்ரொடக்ஷன் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறமா நம்மனால எந்த ஒரு கரெக்ஷனுமே பண்ண முடியாது. கரெக்டா? அதே மாதிரி ஃபினான்ஷியல் லைஃப் அப்படிங்கிற மூவி உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ஆன் ப்ரொடக்ஷன்ல தான் இருக்கு. இன்னும் உங்களுக்கு கம்ப்ளீட்டா முடியல. ஈவன் இப்போ நீங்க ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணினா கூட டெஃபினட்டா உங்களோட ஃபினான்ஷியல் லைஃப்ங்கிற மூவி வந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகும். நிறைய மூவிஸ் நம்ம பார்த்துருக்கோம். நம்மளுக்கு ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா அந்த மூவிஸ் வந்து பெரிய லெவல்ல ஸ்பீடா ஒரு மொமெண்டம்லாம் இருக்காது. ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனா செகண்ட் ஹாஃப் மேல பயங்கர ஃபாஸ்டா கியர் அப் பண்ணுவாங்க மொமெண்டம. ரொம்ப பிரமாதமா முடிச்சிருப்பாங்க. ஒரு சில மூவிஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பயங்கர பிரமாதமா இருக்கும். செகண்ட் ஹாஃப் அப்படியே வந்து உல்டாவா மாறி எப்படி முடிக்கணும்னே தெரியாம முடிச்சிருப்பாங்க. அது மாதிரி நிறைய படத்தை நம்ம பார்த்திருக்கோம். அதே மாதிரி நம்ம பார்க்குற நிறைய பேருக்கு கூட அந்த மாதிரி தான் ஃபினான்ஷியல் லைஃப்ங்கிற அந்த மூவில நடக்கிறது உண்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கும் அவங்களோட ஃபினான்ஷியல் லைஃப், அவங்களோட கேரியர் எல்லாமே சூப்பராக இருந்திருக்கும். செகண்ட் ஆஃப்ல அவங்களோட ஃபோக்கஸ் எல்லாம் மாறி அப்படியே ஒரு மாறி வந்து அவங்களோட ஃபினான்ஷியல் லைஃபே மாறி இருக்கும். சில பேருக்கு அப்படியே உல்டாவா ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோவா ஸ்டார்ட் ஆயிருக்கும் கேரியர். செகண்ட் ஆஃப்க்கு மேல ரொம்ப சூப்பரா போயிருக்கும். நான் சொன்ன மாதிரி நம்மளோட ஃபினான்ஷியல் லைஃப்ங்கிற மூவி வந்து அண்டர் ப்ரொடக்ஷன்ல தான் இருக்கு. கண்டிப்பா ஈவன் கோயிங் டு டேக் சம் கைண்ட் ஆஃப் கரெக்ஷன்ஸ் இன் அவர் ஃபினான்ஷியல் லைஃப் அப்படிங்கிற மூவில பண்ணிட்டோம்னா டெஃபினட்டா எல்லாராலுமே ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுக்க முடியுங்கிறதுல எந்த விதமான சந்தேகமே இல்லை. எப்படி எல்லா ஹீரோஸ்க்குமே அவங்கவுங்களோட படம் ஹிட் ஆகணுங்கிற அந்த ஆசை இருக்குமோ அதே மாதிரி உங்களுக்கும் உங்களோட ஃபினான்ஷியல் லைஃப் அப்படிங்கிற அந்த மூவி வந்து ஹிட் ஆகணும் அப்படிங்கிற வந்து ஆசை இருக்குங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இது ரிலேட்டடா ஒரு மூணு ஈஸியா நீங்க ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு மூணு பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இந்த கான்டென்ட்ல. அதை நீங்க அப்ளை பண்ணுங்க உங்க ஃபினான்ஷியல் லைஃப்ல. கண்டிப்பா நான் சொல்றேன் உங்களோட மூவி கண்டிப்பா ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகும் அண்ட் எல்லாராலையும் பாராட்டுற மாதிரியும் இருக்கும்ங்கிறத சொல்லிட்டு நான் ஜஸ்ட் மூவிங் ஆன் டு தி கான்டென்ட். ப்ளீஸ் வாட்ச் தி கண்டென்ட் டில் தி எண்ட். அண்ட் திஸ் இஸ் மகேஷ் ஃப்ரம் ஃபியூச்சர் வெல்த் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிலேட்டடாவோ இல்ல பர்சனல் ஃபினான்ஸ் ரிலேட்டடாவோ ஏதாவது உங்களுக்கு கைடன்ஸ் தேவைப்பட்டாலோ இல்ல உங்களுக்கு ஒரு போர்ட்போலியோ நீங்க ஆல்ரெடி நீங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டீங்க, அதுல வந்து உங்களுக்கு ரீஸ்ட்ரக்சரிங்காக ஒரு ஹெல்ப் தேவைப்பட்டாலும் ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு கான்டாக்ட் அஸ் இன் திஸ் நம்பர். வி ஆர் ஹாப்பி டு ஹெல்ப் யூ அவுட் அண்ட் ஸ்டே கனெக்டட். நான் ஒரு 3 விஷயத்தை பத்தி சொல்றேன்னு சொன்னேன் இல்லையா? அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா டைம் இஸ் ஈக்குவல் டு மணி. நீங்க உங்க லைஃப்ல எந்த விஷயத்துக்கு நீங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களோ அந்த விஷயம் தான் உங்க லைஃப்ல பெரிய லெவல்ல க்ரோ ஆயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லலாம், உங்களோட ப்ரொஃபஷனல் நீங்க பெரிய லெவல்ல நீங்க அச்சீவ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டா நீங்க அது ரிலேட்டடா நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பீங்க. அண்ட் அதே மாதிரி உங்களோட ரிலேஷன்ஷிப் கூட நீங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அந்த ரிலேஷன்ஷிப் உண்டான அந்த பாண்டிங் வந்து பெட்டரா இருந்திருக்கும், பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும். அதே மாதிரிதான் உங்களோட பினான்சியல் லைஃப்ல நீங்க வந்து டைம் நீங்க ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அதே மாதிரி அந்த பினான்சியல் லைஃப்ல வர அவுட்புட்டும் பெட்டரா இருக்குங்க. சி பினான்சியல் உங்களோட பர்சனல் பினான்ஸுங்கிறது இட்ஸ் நாட் அபவுட் numbers. It is more about you and the relationship that you have with your money. இதுதான் வந்து உங்களோட பர்சனல் ஃபினான்ஸுங்கிறது. அதனால ஸ்டார்ட் ஸ்பெண்டிங் குவாலிட்டி டைம் வித் யுவர் ஃபினான்ஷியல் லைஃப். நம்ம எல்லாமே பண்ற தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வருஷத்தோட எண்டில் டிசம்பர் ஆர் ஜனவரி மந்த் தான் வந்து நம்மளோட பர்சனல் ஃபினான்ஸ் பத்தி நம்ம யோசிக்கிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த டாக்ஸ் ஃபைலிங்கிற அந்த கம்பல்ஷன்னால தான் நம்ம வந்து நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டை டவுன்லோட் பண்றது, நம்மளோட அக்கௌண்ட்ஸ்ல லோன் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கறது, நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டை பார்க்கறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த டாக்ஸ் ஃபைலிங்கிற அந்த கம்பல்ஷன் டிசம்பர் ஜான் வரும்போது தான் நம்ம அது எல்லாமே நம்மளோட இன்வால்மெண்ட்டே காட்டுறோம். பட் இதுவே கொஞ்சம் நம்ம மாற்றி ஒரு 3 months ஒன்ஸ் 6 months ஒன்ஸ் இதுக்கெல்லாம் ஜாஸ்தி டைம் வேண்டாம். இது ஐ நோ வி ஆர் ஆல் பிஸி இன் அவர் ஓன் ப்ரொஃபஷன், பட் இட் ஆல் ரிக்வயர்ஸ் இஸ் அபவுட் 15 or 30 minutes தாங்க உங்களோட டைம் தேவை. அண்ட் ஐ எம் அகெயின் டெல்லிங் யூ உங்களோட டைம் அண்ட் அட்டென்ஷன் டுவர்ட்ஸ் யுவர் ஃபினான்ஷியல் லைஃப் வில் ஹெல்ப் யூ அவுட் டு க்ரோ பிகர். இது நம்ம ஜாஸ்தி கொடுக்காதனால தான் நிறைய பேருக்கு வந்து பெரிய லெவல்ல வந்து அவங்களோட ஃபினான்ஷியல் வெல்பீயிங் வந்து பெரிய லெவல்ல வந்து முன்னேறதுக்கு காரணமா இருக்கிறதுக்கே அவங்களோட டைம் அண்ட் அட்டென்ஷன் வந்து ரொம்ப கம்மியா கொடுக்கறதா தான் இருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் பண்ற இன்னொரு மிஸ்டேக் என்னன்னா they are not measuring their growth progression. What you measure is what grows in life. நீங்க அட்லீஸ்ட் ஒரு 3 months or 6 months once take some
10-15 minutes time to evaluate your current portfolio. I'm talking about assets, liabilities, EMIs, உங்களோட கரண்ட் ஸ்டாக் ஹோல்டிங்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாமே ஒரு 3 to 6 months ஒன்ஸ் ஒரு 15 minutes ஆஃப் டைம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணுங்க. எப்படி போயிட்டு இருக்கு, நான் 6 months பேக் எங்க இருந்தேன், 1 year பேக் எங்க இருந்தேன்னு சொல்லிட்டு நீங்க நோட் பண்ணி வச்சு உங்களோட ப்ரோக்ரஷனை வந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா மானிட்டர் பண்ணுங்க. எகைன் ஐம் டெல்லிங் யூ வாட் யூ மெஷர் இஸ் வாட் க்ரோஸ் இன் லைஃப். அண்ட் செகண்ட் விஷயம் சொல்றேன், உங்களுக்கு நீங்க கொஞ்சம் உங்களோட ஃபினான்ஷியல் நாலேஜை நீங்க அப்கிரேட் பண்ணிக்கிறோம். நிறைய இன்னைக்கு பிளாக்ஸ் எழுதுறாங்க, நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்குது, நிறைய வந்து மேகசின்ஸ் நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி படிக்க ஆரம்பிச்சு உங்களோட ஃபினான்ஷியல் நாலேஜ் வந்து நீங்க டெவலப் பண்ணிக்கிட்டீங்கன்னா டெஃபினட்டா இட் வில் ஆல் ஹெல்ப் யூ டு க்ரோ பிகர் இன் யுவர் ஃபினான்ஷியல் லைஃப். இதுக்கெல்லாம் நம்மளுக்கு டைம் இல்லைங்கிறத நம்ம ஈஸியா சொல்லிடுறோம். ஆனா நம்மளுக்கு இருக்க அந்த லிமிட்டட் டைம்ல நம்மளுக்கு சோஷியல் மீடியால தேவையில்லாத விஷயத்துக்கு நம்ம எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றோம், தேவையில்லாத ஒரு மூவியோ இல்ல ஏதாவது ஒரு சீரியலோ பார்த்து நம்ம வந்து எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றோங்கிற மாதிரி நீங்க யோசிச்சு பாருங்க. அதனால நான் சொல்றது வந்து ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம். ஒரு 3 months or 6 months once ஒரு 15 to 30 minutes time is good enough for a healthy financial life. Please think about it. Second இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, டைம் டு திங்க் ஸ்மால். என்னடா அது எல்லாருமே திங்க் பிக்னு சொல்லுவாங்களே, இவர் ஏன் திங்க் ஸ்மால் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்கிற மாதிரி பாக்குறீங்களா? நாங்க நிறைய இன்வெஸ்டர்ஸ் நாங்க மேனேஜ் பண்ணும்போது நாங்க வந்து ஒரு ஆக்ஷன் நாங்க சொல்றோம் அப்படின்னா தே ஆர் சிம்பிளி டிலேயிங் இட். இதுக்கான மெயினான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்குமே பெருசா அச்சீவ் பண்ணும் ஃபினான்ஷியல் லைஃப்ல, அதே மாதிரி பெரிய ஆக்ஷன்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. இந்த பெரிய ஆக்ஷன் அண்ட் பெருசா அச்சீவ் பண்ணும் அப்படிங்கிறப்போ நிறைய திங்ஸ் நம்ம வந்து பண்ற மாதிரி இருக்கும். இப்ப நிறைய திங்ஸ் நீங்க பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொன்னோம்னா டெஃபினட்டா இட் வில் மேக் தம் டு ப்ரோகாஸ்டினேட் தட் பர்டிகுலர் டிசிஷன், போஸ்ட்போன் பண்ணிடுவாங்க. இதே விஷயத்த நீங்க சின்ன சின்னதா பிரேக் டவுன் பண்ணி டேக் ஒன் அட் அ டைம், டேக் தி ஸ்மாலர் ஒன் அண்ட் அது ரிலேட்டடா நம்ம ஆக்ஷன் எடுத்து நம்ம பண்ணும்போது டெஃபினட்டா ஒன் பை ஒன்னா நம்ம ஸ்கேல் அப் பண்ணி நம்மளோட எல்லா விஷயத்தையும் நம்மளால மேனேஜ் பண்ண முடியும். இதே இது நான் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு நான் ஒரு பெரிய ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சோம்னா மோஸ்ட் லைக்லி வி வில் நாட் டூ எனி கைண்ட் ஆஃப் ஆக்ஷன். பர்சனல் ஃபினான்ஸ் அப்படின்னாலே நிறைய பேருக்கு வந்து அந்த நம்பர்ஸ் தான் ஞாபகம் வரும், அந்த காம்ப்ளெக்ஸான கால்குலேஷன்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் கோல்ஸ், பை சார்ட்ஸ் இதெல்லாம் பார்த்து நிறைய பேர் அந்த ஒரு பயத்தினாலே வந்து தே ஆர் ஜஸ்ட் சிம்பிளி ப்ரோகாஸ்டினேட்டிங். நான் இந்த ப்ரோகாஸ்டினேஷனை வந்து நான் அவாய்ட் பண்றது எப்படின்னு நான் இப்போ உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, சின்ன சின்ன விஷயமா பிரேக் டவுன் பண்ணி பாருங்க. டு பிகின் வித் உங்களோட கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட்டும் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் டவுன்லோட் பண்ணி பாருங்க. உங்களோட எக்ஸ்பென்சஸ் நீங்க கொஞ்சம் ட்ராக் டவுன் பண்ணி பாருங்க. என்னென்ன எக்ஸ்பென்சஸ் வந்து, அதாவது அனாவசியமான எக்ஸ்பென்சஸ் வந்து நான் இதெல்லாம் வந்து நான் கட் டவுன் பண்ண முடியும், அது ரிலேட்டடா ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஆக்ஷன்ஸ் எடுக்க முடியுதான்னு பாருங்க. அந்த அனாவசியமான எக்ஸ்பென்சஸை கட் டவுன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மந்த் வராத மாதிரி பார்த்துட்டு அந்த எக்ஸ்பென்சஸ் அனாவசியமான எக்ஸ்பென்சஸ் பண்ணாம அந்த மணியை வந்து நான் பெட்டரா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண முடியுமாங்கிற மாதிரி பாருங்க. ஸ்டார்ட் ஃப்ரம் அ ஸ்மாலர் திங். டெஃபினட்டா வந்து அதுலேருந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகும். அதுக்கு அடுத்தடுத்த ஆக்ஷன்ஸ் நீங்க எடுக்கும்போது டெஃபினட்டா உங்களால பெரிய லெவலில் வந்து உங்களோட ஃபினான்ஷியல் லைஃப்பை வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு ரொம்ப பெருசா இருக்கு. And with that, I am moving on to the third part. Third and very, very important factor எது வந்து நம்மளோட ஃபினான்ஷியல் ஜேர்னியோட சக்சஸ் டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் பிலீஃப் ஃபேக்டர் டுவர்ட்ஸ் மணி அண்ட் தி பவர் ஆஃப் விஷுவலைசேஷன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. ஏன்னா நம்மளுக்குள்ள இருக்க அந்த பிலீஃப் ஃபேக்டர் தான் நம்மளோட டெஸ்டினியவே டிசைன் பண்ற ஒரு விஷயமா இருக்கும். அண்ட் இந்த பிலீஃப் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் அவர்ஸ், இட் ஹஸ் பின் டவுன்லோடட் ஃப்ரம் சம்ஒன் எல்ஸ் வேர்ட்ஸ் ஆர் மைண்ட். பார்த்தீங்கன்னா இப்போ பேரண்ட்ஸ் கிட்ட நம்ம பேசும்போது தேர் பிலீஃப் ஃபேக்டர் வில் பி கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். தே பிலீவ் ஆன் ரியல் எஸ்டேட், கோல்டு, இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஃபிக்ஸட் டெபாசிட், இன்சூரன்ஸ் பாலிசி, இந்த மாதிரி வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. அது நம்ம மைண்ட்ல அப்படியே ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். அண்ட் இதெல்லாம் என்ன நடக்குது அப்படிங்கறத நான் சொல்றேன். இது பேரண்ட்ஸ் கிட்ட மட்டும் இல்லை, நம்ம பழகிற ஃப்ரெண்ட்ஷிப் கிட்ட இருந்து, நம்மளோட பியர் குரூப்ல இருந்து, நம்மளோட கொலீக்ஸ் கிட்ட இருந்து, இந்த மாதிரி எல்லா இடத்துல இருந்தும் நம்மளோட பிலீஃப் ஃபேக்டர் வந்து டிட்டர்மைன் பண்ற ஒரு விஷயமா தான் இருக்கும். ஆனா இதனால என்ன நடக்கும்னா, அந்த பிலீஃப் ஃபேக்டருக்குள்ளேயே நம்ம இருந்து நம்ம பண்றதான் கரெக்ட்னு சொல்லி பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல தான் நம்ம ரியலைஸ் பண்ணுவோம், ஓ இதெல்லாம் நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகாது போல இருக்கு அப்படிங்கிறது நம்ம ரியலைஸ் பண்றதுக்கு டைம் ஆகும். அண்ட் இதனால என்ன நடக்கும்னா, நம்மளை சுத்தி இருக்கிற நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம இந்த மாதிரியான ஒரு பிலீஃப் சிஸ்டம்ல போய் ஒரு ட்ராப்ல போய் மாட்டிக்கிறதுனால நம்மனால அதெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோரே பண்ண முடியாம போயிடும்.
அதனால உங்களோட பிலீஃப் ஃபேக்டரை வந்து நீங்க மாத்தி அமைக்கணும். இது நீங்க மாத்தணும் அப்படின்னா நீங்க நிறைய பேரோட பழகணும், நிறைய எக்ஸ்போஷர், உங்களுக்கு வந்து பெட்டரான எக்ஸ்போஷர் கிடைக்கணும், நிறைய படிக்கணும், நீங்க நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒன்னோட ஒண்ணு நீங்க கம்பேர் பண்ண ஆரம்பிப்பீங்க. எது பெட்டருங்கிற அந்த ஒரு மைண்ட் செட் உங்களுக்குள்ள கிரியேட் ஆகும். அண்ட் யூ வில் பி ஏபிள் டு டேக் a குட் கால் வித் ரிலேட்டட் டு யுவர் ஃபினான்ஷியல் லைஃப். நம்மளுக்கு வந்து இன்னொரு விஷயம் என்ன நடக்கும்னா, ஒரு ஓப்பன் மைண்டட் அப்ரோச் இல்லாம நம்மளோட ஃபினான்ஷியல் லைஃப்பை கொண்டு போக ஆரம்பிச்சோம்னா, ஒரு சின்ன நட்சலுக்குள்ளேயே, ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயே நம்மளோட தாட் ப்ராசஸை வச்சிருந்தோம்னா என்ன நடக்குங்கிறத சொல்றேன் பாருங்க. we will stop having money and money will start having us. and நம்ம தான் வந்து மணியை கண்ட்ரோல் பண்ணுமே தவிர மணி வந்து நம்மளோட கண்ட்ரோல் பண்ணக்கூடாது இல்லையா? ஆனா நம்ம வந்து சின்ன பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நம்ம லைஃப்பை பார்க்குறோம், பர்டிகுலர் ஃபினான்ஷியல் லைஃப்பை பார்க்குறோம், பெரிய லெவலில் நமக்கு எக்ஸ்போஷர் ஆகலை அப்படின்னா டெஃபினட்டாக மணியோட கண்ட்ரோலில் நம்ம போயிடுவோங்க. ஸோ இதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும். அண்ட் கம்மிங் டு விஷுவலைசேஷன் பொறுத்த வரைக்கும், விஷுவலைசேஷனுங்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஃபேக்டர். நம்மளோட ஃபினான்ஷியல் லைஃப்பில் மட்டும் இல்லை, நம்மளோட பர்சனல் லைஃப்லையாக இருக்கட்டும், இல்லை ப்ரொஃபஷனல் லைஃப்லாம் இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நம்மளோட விஷுவலைசேஷனுங்கிறது வந்து வில் ஹாவ் அ ஹியூஜ் இம்பேக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்கள் ஜஸ்ட் விஷுவலைஸ் பண்ணாலே நான் ஒரு டெட் ஃப்ரீ வாழ்க்கையை நான் வாழ்ந்தா எப்படி இருக்கும், ஆர் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வந்து நான் இங்கேருந்து ஒரு 5 வருஷத்துல அச்சீவ் பண்ண எப்படி இருக்கும், என்னோட ட்ரீம் காரை ஓன் பண்ண எப்படி இருக்கும், இந்த மாதிரி நம்ம விஷுவலைஸ் பண்ணாலே என்ன நடக்கும்னா we will get charged up and stress level ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகும். அண்ட் எல்லாத்துக்கும் மேலே வந்து உங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் வந்து ட்ரெமெண்டஸாக இருக்குங்க உங்களோட ஃபினான்ஷியல் ஜேர்னியில். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்கள் வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து ஒரு வெக்கேஷன் பிளான் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வெக்கேஷனோட டெஸ்டினேஷனையும் நம்மளோட ஃபேமிலியோடு நம்ம அங்கே ட்ராவல் பண்ணுறோங்கிற மாதிரி நினச்சோன்னா அங்கே நம்ம பண்ண போகிற ஆக்டிவிட்டீஸை நம்ம யோசிச்சு பார்க்கும்போது that gives lot of happiness towards us even today itself. So இது வந்து இதனால என்ன நடக்கும்னா we'll start saving towards our vacation இல்லையா? அப்போ வந்து நம்மளுக்கு வந்து அந்த சேவ் பண்றது வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு ப்ராசஸாகவே இருக்காது. அண்ட் எந்த விதமான செலவுகள் எது வந்தாலும் டெஃபினட்டா இது நம்ம விஷுவலைஸ் பண்ணி நம்ம கொண்டு போறனால நமக்கு வந்து இந்த மணியை எடுத்து நம்ம எதுவுமே பண்ணவும் மாட்டோம். இது நான் வெக்கேஷன் சொல்லி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இட் கேன் பி ஃபார் யுவர் ஏர்லி ரிட்டையர்மெண்டா இருக்கலாம், அதே மாதிரி பையிங் யுவர் ட்ரீம் காரா இருக்கலாம், இல்லை ஹோமா இருக்கலாம், இட் கேன் பி எனி திங். ஸோ டு பிகின் நம்ம ஸ்டார்ட் பண்ணும் போதே அந்த விஷுவலைசேஷனோட நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா டெஃபினட்டா சொல்றேன் உங்களுக்கு அதில் வந்து ஃபோக்கஸ் பயங்கரமா இருக்கும் அண்ட் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கும் அண்ட் யூ வில் கெட் சார்ஜ். டு சம் அப் டுடேஸ் கான்டென்ட், டைம் இஸ் ஈக்குவல் டு மணி. ஸ்பெண்ட் சம் குவாலிட்டி டைம் டு யுவர் ஃபினான்ஷியல் லைஃப், அட்லீஸ்ட் 15 to 30 minutes, 3 or 6 months once. Definitely it will make a big difference in your financial life. And second, time to think small. First சின்ன விஷயத்தை நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, ஒரு விஷயமா டேக் ஒன் அட் அ டைம். அண்ட் அதுலேருந்து நம்ம ஸ்கேல் அப் பண்ணி கொண்டு போகலாம். நிறைய விஷயத்தை பற்றி யோசிச்சு எல்லாத்தையும் தூக்கி உள்ள போட்டிங்கன்னா அந்த விஷயத்தை நம்மளுக்கு பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டே வராது. தேர்ட், சேஞ்ச் யுவர் பிலீஃப் ஃபேக்டர் அண்ட் ஸ்டார்ட் விஷுவலைசிங் பிக். ஸோ நீங்கள் வந்து உங்களோட பிலீஃப் ஃபேக்டர் அபவுட் மணியை மாற்றுங்க. அதே மாதிரி எந்த விஷயம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி விஷுவலைஸ் பண்ணுங்க. அந்த விஷயம் ஒன்று நடந்த மாதிரி நீங்கள் விஷுவலைஸ் பண்ணிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா டெஃபினெட்லி யூ கெட் ஹியூஜ்லி மோட்டிவேட்டட் டு டூ தட் பர்டிகுலர் டாஸ்க். ஸோ இந்த 3 விஷயத்தை நீங்கள் மைண்ட் வச்சுக்கோங்க. நான் பிகினிங் ஆஃப் தி கான்டென்ட்லேயே சொன்ன மாதிரி நம்மளுக்கு இந்த ஃபினான்ஷியல் லைஃப் அப்படிங்கிற அந்த மூவியில் நம்மள தான் ஹீரோஸு. அண்ட் இப்போ வந்து நீங்கள் உங்களோட ஃபினான்ஷியல் லைஃப் அப்படிங்கிற மூவிக்கு வந்து ரேட்டிங் நீங்க கொடுத்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாமே கரண்டா இருக்க ரேட்டிங் தான். டெஃபினட்டா இந்த ரேட்டிங் வந்து இந்த 3 விஷயத்தில் நீங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாலே உங்களோட ரேட்டிங் வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அண்ட் இதெல்லாம் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. இப்போ நீங்க ப்ராபப்ளி 2ஓ 3ஓ 5ஓ 6ஓ 7ஓ எதுல இருந்தீங்கனாலும் ஐ எம் 100% ஷுர் தட் நீங்க உங்களோட ஃபினான்ஷியல் மூவியை நீங்க முடிக்கிறதுக்குள்ள உங்களோட மார்க்ஸ் எல்லாமே எலிவேட் ஆகி 10 out of 10 மார்க்ஸோட உங்களோட ஃபினான்ஷியல் லைஃப் நீங்க முடிப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட this is Mahesh from Future Wealth signing off. We will catch up in another interesting video soon. Thank you so much. வாழ்க வளமுடன் and keep prospering.